மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கு. உங்களை போன்ற அரசு தனியார் கல்லூரி மாணவிகளுக்கு உற்சாகத்தை ஊட்ட வேண்டும். உங்களுக்கு தேவையில்லை, ஒரு ஏற்கனவே உற்சாகமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு மனதில் அடிமனதில் உட்காருங்கம்மா. எங்கே போனீங்க? உங்களுக்கு தானே வந்தோம். நாங்கள்லாம் சென்னையிலேருந்து கிளம்பி வந்து உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறோம், சில கருத்துக்களை சொல்ல போகிறோம், கதைகளை சொல்ல போகிறோம். நீங்கள் எல்லாமே எப்படி? நீங்கள் தானே இந்த குடும்ப தலைவி. யூ ஆர் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் திஸ் காலேஜ். உங்கள் அடிமனதில் மிகப்பெரிய ஆர்வத்தை, மிகப்பெரிய கனவை ஏற்படுத்த வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்குது. அதில் நான் இப்போ அரசு பணியில் கிடையாது, ஓய்வு பெற்றாச்சு. இருந்தாலும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு M.K. ஸ்டாலின் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1969 ஆண்டு ஜூலை மாதம் 21 மனிதர்கள் சந்திர மண்டலத்தில் கால் பதித்தார்கள். அங்கே போய் கால் பதிச்சதும் கையில் ஒரு வயர்லெஸ் ஃபோனையும் கொண்டுட்டு தான் போனாங்க. முதல்ல கால் பதிச்சது யாரு? நெயில் ஆம்ஸ்ட்ராங். ரெண்டாவது கால் பதிச்சது எட்வின் ஆல்ட்ரின். அந்த விமானத்தில் உட்கார்ந்துருந்தது மைக் காலின். 3 பேர் போனாங்க. அதுக்கு பிறகு 12 பேர் போனாங்க. நிறைய பேர் செத்து போயிட்டாங்க போகிற வழியில். அங்கே போய் சேர்ந்ததும் தொலைபேசியில் அவரை யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னா அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன். அந்த நிக்சன் தொலைபேசியில் தொடர்பில் இருக்கார். அப்போது நிக்சன் கேட்டால், நீங்கள் மனித குலத்தில் மிகப்பெரிய சாதனை, இதுவரைக்கும் மனிதர்கள் சந்திரன்னா என்னன்னே தெரியாமல் பேசிட்டு இருந்தாங்க, கடவுள்னு கூட கும்பிட்டு கூட இருந்தாங்க, அங்கே கால் பதிச்சிட்டீங்க, நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? ஹவு டு யூ ஃபீல் லேண்டிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் மூன்? அவன் சொன்னான், ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஆஃப் எ மேன், ஜயண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட். என்னை பொறுத்தவரை ஒரு சாதாரண காலடி, மனித குலத்தை பொறுத்தவரை மாபெரும் பாய்ச்சல். அவ்வளோதான் சொன்னேன். ஸோ குழந்தைகளே, உங்களது வாழ்க்கையில் இன்றைய தினம் ஒரு சாதாரண காலடியாக தெரியலாம், ஆனால் இது ஒரு மாபெரும் பாய்ச்சலுக்கு இது வழிவகுக்கக்கூடும்.